ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு Vlogify தமிழா. ஸோ ஆஃப்டர் லாங் டைம் ரைட் கிளம்பிட்டோம். எங்கே போகிறோம் ஏது போகிறோன்றத நம்ம ஒருத்தரை பிக் பண்ண போயிட்டுருக்கோம். நான் அங்கே போயிட்டு எங்கே போகிறோன்றத சொல்கிறேன். ஸோ இப்போ நம்ம போயிட்டு அப்படியே சாமி கும்பிட்டு ரைடை ஸ்டார்ட் பண்ணுவோம். ஏன்னா இப்போ நம்ம எங்கே ரைடு போகிறோன்றத ஒரு க்ளூ கொடுக்குறேன். லாஸ்ட் டைம் நம்ம ஒரு இடத்துக்கு போயிட்டு அங்கே உள்ளே போக முடியாமல் திரும்பி ரிட்டன் வந்துட்டோம். ஸோ இப்போ மறுபடியும் அந்த இடத்துக்கு தான் போகிறோம். இந்த தடவை போய் நம்ம அதை ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ணணுன்றதுக்காகவே ரைடு கிளம்பி போயிட்டுருக்கோம் காய்ஸ். சரி இருங்க, உங்களுக்கு நான் கோயிலுக்கு போயிட்டு சாமி கும்பிட்டு கண்டினியூ பண்ணுறேன். ஓகே கைஸ், நம்ம அஃபிஷியலாக ரைடை ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஸோ டேவை ஸ்டார்ட் பண்ணும்போது எப்பவுமே சாமி கும்பிட்டு அந்த டேவை ஸ்டார்ட் பண்ணுங்க. இந்த சாமி தான் கும்பிடணும் அந்த சாமி தான் கும்பிடணும் இல்லை, உங்களுக்கு எந்த சாமி பிடிச்சிருக்கோ அந்த சாமி கும்பிட்டு அந்த டேவை ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ அந்த டே ஃபுல்லாக ஒரு பாசிட்டிவ் வைப்பை கொடுக்கும். அதுவும் இல்லாமல் அந்த டே ஃபுல்லாக நீங்கள் பாசிட்டிவ் வைப்பாகவே ஃபீல் பண்ணுங்கள். அந்த டே நல்லாவே போகும். ஸோ இப்போ நம்ம வீட்டிலேருந்து இப்போ ஸ்ட்ரெயிட்டாக எஸ்வி கோயில் தான் போயிட்டுருக்கோம். போயிட்டு நம்ம தம்பியை பிக் பண்ணிவிட்டு நம்ம அப்படியே ரைடை கண்டினியூ பண்ணலாம். நிறைய பேர் கெஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் எங்கே போகிறோன்றத. ஏன்னா லாஸ்ட் டைம் நம்ம கரெக்டாக அதை பிளான் பண்ணாமல் போய் உள்ளே போக முடியாமல் போயிடுச்சு. பட் இந்த டைம் நம்ம இயர்லி மார்னிங்காகவே கிளம்பியிருக்கோம். ஏன்னா இங்கேருந்து கரெக்டாக ஒரு 3 hours கிட்ட ஆகுது போகிறதுக்கு. சரி, அதனால் நம்ம கரெக்டாக இப்போ ஒரு 5 o'clock ரைட் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். கரெக்டாக இருக்கும் போகிறதுக்கு. நம்ம போயிட்டு பிரேக்ஃபாஸ்ட்லாம் சாப்பிட்டு போகிறதுக்கு கரெக்டாக இருக்கும். போயிட்டு இன்றைக்கி 1 day அங்கே ஃபுல்லாக டைம் ஸ்பெண்ட் பண்ணி எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம் கைஸ். ஸோ இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். வீடியோ எப்படி வரப்போகுதுன்னு தெரியல, பட்டு ஒரு எவ்வளோ பெஸ்ட்டாக கொடுக்க முடியுமோ கொடுக்குறேன். ஸோ கண்டினியூவாக எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் கைஸ். அதுக்கு நீங்கள் பண்ணுறது வேறு எதுவும் இல்லை, மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆள் கொடுத்து வச்சுக்கோங்க. இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு உங்களோட தாட்ஸை கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஏன்னா யாருமே கமெண்ட் பண்ண மாட்டேறீங்க. நீங்கள் கமெண்ட் பண்ணாதான் எனக்கு ஒரு அது இன்னும் அதிகமாக வீடியோ பண்ண இன்ஸ்பிரேஷனாக இருக்கும். நீங்கள் கமெண்ட் பண்ணுறத வச்சு தான் இந்த வீடியோ எப்படி இருக்குது, இன்னும் உள்ள என்னென்ன ஆட் பண்ணலாம், வீடியோ எப்படி எடுக்கலான்றது கொஞ்சம் ஐடியா வரும். ஸோ மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். சரி ஓகே கைஸ், நம்ம இங்கேருந்து போயிட்டு ஃபஸ்ட்டு தம்பியை பிக் பண்ணுவோம். அங்கே போயிட்டு நம்ம எங்கே போகிறோன்றத ரிவீல் பண்ணுறேன்.
அதையும் நான் தமிழ்லேயே கொடுத்துருப்பேன்னு நினைக்கிறேன் எங்கே போகிறோன்றத. சரி, இருந்தாலும் நம்ம அங்கே போயிட்டு சொல்லலாம். ஏன்னா அன்னைக்கு அவ்வளோ ஆசையோடு தான் போனோம் அங்கே போய் பார்க்கலாம் அப்படின்ட்டு. பட் அங்கே போன டைமு எங்கள் நேரமாக என்னவோ தெரியல, க்ளோஸ் ஆயிடுச்சு. சரி, அதனால தான் இன்றைக்கி நம்ம போகலான்ட்டு தம்பியும் கூப்பிட்டு போகிறோம். சரி கைஸ், ஓகே, நான் அங்கே போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன். நம்ம இங்கே பெட்ரோல் போட்டு போயிடலாம். பெட்ரோல் கம்மியாக தான் இருக்குது. கேஷ் நம்ம தம்பியை பிக் பண்ண அவங்க வீட்டுக்கிட்ட வந்துட்டோம். அப்படியே நீங்கள் பாருங்கள், அந்த க்ளவுட்ஸ்லாம் பாருங்களேன், எவ்வளோ அழகாக அப்படியே கலர்ஃபுல்லாக இருக்குது. முடிஞ்சால் நம்ம ஒரு சன்ரைஸ் பார்த்துட்டு ரைடை ஸ்டார்ட் பண்ணுவோம். அங்கே பாருங்கள், நிறைய ஆரஞ்சிஷா வேறு லெவலில் இருக்குது. உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், இந்த கேமராவில் பார்க்க எந்த அளவுக்கு தெரியும் தெரியல, ஆனால் நேரில் வேறு லெவலில் இருக்குது வியூ. இன்னும் கொஞ்சம் கிட்ட போயிட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன். பாருங்களேன், இங்கேருந்து பார்க்கறதுக்கே அந்த வியூ பாருங்க, வேற மாதிரி இருக்குல்ல. வேற மாதிரி கைஸ், வேற மாதிரி. கிளம்பி இருக்கானான்னு கூட தெரில, இன்னும் ஃபர்ஸ்ட் எழுந்தானு தெரில. வீட்டில் இருக்கும்போது கால் பண்ணி எழுப்பி விட்டேன், என்ன பண்ணுறான்னு தெரில. கிளம்பிட்டு மறுபடியும் தூங்கிட்டான். பாருங்க, கரெக்டாக ரெடியாகி நிற்கிறான். காய்ஸ், நம்ம தம்பியை பிக் பண்ண வந்தியாச்சு. பாருங்க, கரெக்டாக ரெடியாகி நின்ட்டான். இன்னும் நான் எங்கே போகிறேன்னு சொல்லவே இல்லை. அப்படியா? எங்கே போகிறோம் கைஸ்? போன வாட்டி தான் காமெடி ஆயிடுச்சு, இந்த வாட்டி நான் அந்த வீடியோ உங்களுக்கு டிஸ்பிளேல போடுறேன், என்ன ஆச்சுன்னு பாருங்க. வீடியோ பார்த்தா எல்லாரும் வந்துட்டோன்னு நினைப்பீங்க தடாக்கு. அதான் ஒரு பெரிய சம்பவம் ஆயிடுச்சு, க்ளோஸ் ஆயிடுச்சான் ஃபால்ஸு. அதனால இவ்வளோ தூரம் வந்ததே வேஸ்ட்டு. வந்து யூட்டன் போட்டு நிற்கிறோம், என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் யோசனை திருப்பி எங்கே போகலான்ட்டு. தமிழ்நாட்டுக்கே போயிடலாம், இதில் போகிறவங்களாம் ஒரு மாதிரி பார்க்குறாங்க. ஸோ அதனால தான் இன்றைக்கி நம்ம பிளான் பண்ணி தடாக்கு போயிட்டுருக்கோம். அதுவும் ஏர்லி மார்னிங்காக. இங்கே பாருங்க, இப்போ தான் சன்ரைஸ் ஆக ஸ்டார்ட் ஆகுது. கொஞ்சம் சீக்கிரமாக போகலான்ட்டு போயிட்டுருக்கோம், கிளம்பிட்டோம். வாங்க அப்படியே மோட்டோ விளாகில் கண்டினியூ பண்ணுறோம். ஓகே கைஸ், நம்ம தம்பி பிக் பண்ணிவிட்டு ஆஃபீஸில் ரைடை ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இப்போ கரெக்டாக மறைமலை நகரில் இருக்கிறோம். ஆமாங்க, மறைமலை நகரில் ஃபுல்லாக இண்டஸ்ட்ரியல் ஏரியாவாக இருக்குது. நீங்கள் வந்து கம்பெனிக்கு ஜாயின் பண்ணோன்னா என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள், எனக்கு நிறைய கம்பெனியில் லிங்க் இருக்குது, கமிஷன் மட்டும் கொடுத்துருங்க. ஆமாம் கைஸ், இப்போ நிறைய நியூஸ் அப்படியே போயிட்டுருக்கு. இந்த மாதிரி கம்பெனிலேருந்து ஆள் வேக்கன்சி எடுக்கிறோன்ட்டு காண்டாக்ட் பண்ணுறாங்க. காண்டாக்ட் பண்ணி ஒரு அட்ரஸ் கொடுத்தாங்க, இன்டர்வியூ வர சொல்லி காசு மட்டும் வாங்கி ஏமாத்திடுறாங்க. அது மாதிரி அவன் பண்ண போகிறான் போல. யாரும் நம்பாதீங்க கைஸ். ஆமாம் கைஸ், நிறைய பேர் எல்லாருமே அவேர்னஸாக இருங்க. ஏன்னா இப்போ நிறைய அந்த மாதிரி போயிட்டுருக்கு. ஃபஸ்ட்டு அவங்க சொல்லும் போது ஃபீஸ்லாம் எதுவும் கிடையாது, காசு எதுவும் கிடையாது, நீங்கள் வந்து இன்டர்வியூ மட்டும் அட்டன் பண்ணால் போதும், வேலைக்கு எடுத்துப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்ததுக்கப்புறம் காசு வாங்கிட்டு ஏமாத்திடுறாங்க. காசு வாங்கிட்டு வேலை கொடுத்தா கூட ஓகே, அவங்க வேலையும் கொடுக்காம ஏமாத்திட்டு போயிடுறாங்க. சிலர் அவேர்னஸாக இருங்க. ஸோ இப்போ அவனும் இந்த மாதிரி ஆரம்பிச்சுக்கிறான் போல, அதான் உங்ககிட்ட சொல்கிறான். நம்பாதீங்க நம்பாதீங்க, நான் உண்மையாக தான் சொல்கிறேன். எப்படி நான் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறது சொல்லு? பிஸ்னஸ் பண்ணுறது சொல்லிட்டு தான். உங்களுக்கு இந்த ரைட்டில் ஆங்கிள் கரெக்டாக இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த ஆங்கிள் ஓகேவான்னு கமெண்ட் பண்ணுங்க. இப்போ
நாங்கள் ஏன் இவ்வளோ அவசரமாக போயிட்டு இருக்கோம் பார்த்தீங்கன்னா சன்ரைஸ் பார்க்க போயிட்டு இருக்கோம். சன்ரைஸ் ஆகுது பேக் சைடாக நாங்கள் ஃப்ரெண்டில் போயிட்டு இருக்கோம். எங்குமே கரெக்டான ஒரு பிளேஸ் கிடைக்கல இன்னும் பார்க்கறதுக்கு. சரி அதான் நம்ம சன்னு வரத்துக்குள்ள நம்ம ஏதாவது ஒரு பிளேஸை ஃபிக்ஸ் பண்ணி அங்கே போய் நிற்கலான்ட்டு போயிட்டு இருக்கோம். காய்ஸ் இந்த மனுஷன் ஒரு சன்ரைஸ் ட்ரீ கூட வாங்கி கொடுக்காம ரிட்டர்ன் பண்ணிட்டுக்கிறாரு. போகிற போக பார்த்தா சன்ரைஸ் போயிடும் போல. எனக்கு இதை பார்த்தா அந்த பரிதாபங்கள் சேனல் கோபி சுதாகர் சொல்ற மாதிரி தான். எங்கடா போறீங்க, எங்க தாண்டா போறீங்க, வர காலையில எவ்வளோ வண்டி. நான் ரிட்டர்ன் ஃபர்ஸ்ட் வீட்ல இருந்து ஸ்டார்ட் பண்ண பத்தியா, அங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணிட்டு அதை டோல்கேட் தாண்டி வரேன். மொத்த பஸ் அப்படி சூழ்ந்துச்சு. நான் சென்டரா போயிட்டு இருக்கேன். இந்த சைடும் பஸ் வந்துச்சு, இந்த சைடும் பஸ் வந்துச்சு. எப்படியோ கிட்டத்தட்ட ஒரு 10 பஸ் கிட்ட போகுது வழியே விடாம. எல்லாம் காலையில கம்பெனிக்கு போறவங்க, ஃபுல்லா இண்டஸ்ட்ரியல் ஏரியா. கம்பெனி பஸ் இல்லடா, டிராவல்ஸ் பஸ். டிராவல்ஸா? அவனவனு எங்க கேப் கட்டி அங்கங்கெல்லாம் ஏறி இருக்கிறாங்க. இந்த எஸ்பி கோயில், மரமல் நகர், இந்த ஒரகடை சைடு ஃபுல்லா இண்டஸ்ட்ரியல்னால ஃபுல்லா பஸ்ஸு, வேனு, கேபு. சரி மைக் ஆன் பண்ணியா? ஆன்ல தானே இருக்குது. மைக் ஆன்ல தான்டா இருக்கு. மைக் ஆன்ல தான் இருக்கு. சன்ரைஸ் பார்க்க முடியாது போலியே. சன்ரைஸா தெரியாது, ஃபுல்லா வீடுங்களா இருக்கு. அந்த வியூ பாரு எப்படி இருக்கு. இப்போ நம்ம எந்த ரூட்டு போக போறோம் பார்த்தீங்கன்னா, இங்கேருந்து அப்படியே வண்டலூர் போயிட்டு அவுட்டர் ரிங் ரோடு ஏறி எப்பயும் போகிற ரூட்டு தான். நிறைய வீடியோவில் காமிச்சிருப்போம் உங்களுக்கு. அதே ரூட்டில் தான் இப்போ நம்ம போக போகிறோம். இங்கே பாரு எப்படி இருக்கு. அப்படியே ஸ்ட்ரைட்டாக அவுட்டர் ரிங் ரோடு ஏறிட்டு ஒரே ரோட் தான் அப்படியே போக போகிறோம். நான் உங்களை அங்கே போயிட்டு கண்டினியூ பண்ணுறேங்க. ஏன்னா இந்த ரோடை அடிக்கடி நீங்கள் நிறைய வீடியோவில் பார்த்துருப்பீங்க. ஸோ அதே ரோட்டை இந்த வீடியோலாம் போட்டு உங்களை போர் அடிக்க விரும்பல. ஸோ இன்னும் கொஞ்சம் தூரம் போயிட்டு நம்ம வீடியோ கண்டினியூ பண்ணலாம். சன்செட் பார்க்கறதுக்காக டிப்ரேஷன் சன்ரைஸ் பார்க்கறதுக்காக ஒரு ஸ்பாட்ல நின்னோம் பாருங்க. அந்த இடத்துல சன்ரைஸ் ஆகிட்டு இருக்கு. ஆனால் என்ன பிரச்சனைனா ஃபுல்லாக மேகம் மறைச்சிட்டு இருக்குது. சன்ரைஸு கரெக்டாக சன் வரதே தெரியல. எல்லாமே டைம் லேப்ஸ் போட்டோம், சன் வர மாதிரி தெரியல. நம்மளுக்கும் டைம் ஆயிடுச்சு, அப்படியே கிளம்பிட்டோம். இப்போதாங்க ஹேர் கட் பண்ணியிருக்கான், அழகாக பார்த்துட்டு இருக்கான். ஏன் ஹேர் கட் பண்ணிட்டேன்னா கைஸ், 4 மாடு வாங்கி கூட வளர்த்துடலாம். முடி வளர்க்கறது ரொம்ப கஷ்டம். அது ஏன் முடி வெட்டினானா, இன்னைக்கு நம்ம வீடியோ எடுக்க போறோம்னு தெரிஞ்சு நேற்று நைட்டே போய் முடி வெட்டிட்டு இருக்கா. அதுவும் மழையில போய் முடி வெட்டிட்டு வந்துட்டு இருக்கா. அழகா தெரியத்தவளையே கைஸ். அதான் இங்க பாருங்க எப்படி சன்னு வர மாதிரி தெரியல. சரி அப்படியே நம்ம கிளம்பலாம். இந்த வியூ நல்லா இருக்கு. நம்ம சன்ரைஸை பார்த்துட்டு ரைடை ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இதுக்கப்புறம் ஒரு டீ பிரேக் எடுத்துட்டு அப்படியே நம்ம ரைடை மறுபடியும் கண்டினியூ பண்ணலாம். போகிற டீ குடிச்சிட்டு போகலாமா? நல்ல டீ கடையாக நிறுத்துங்க. சரிங்க, இப்போ நான் இங்கேருந்து போயிட்டு ஒரு டீ கடையாக பார்த்து நிறுத்திட்டு அங்கே வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். டோல்கேட் தாண்டி எதனா டீ கடை இருக்குன்னு பார்க்கலாம். டீ குடிக்க ஸ்டாப் பண்ணியிருக்கோம். இந்த கடையில் தான் ஸ்டாப் பண்ணியிருக்கோம். டீ கிளப்.
என்ன தெரிகிறது? இருட்டா இருக்குதே. நான் ஏற்கனவே கலரு, இதுல வேற இருட்டா இருக்கு. இந்த சைடு தான் இருக்கு. இது வேணா ஓகே. பூஸ்ட் நான் பூஸ்டா வண்டி டீ தைஸ் கெத்து. ஒரு நாள் டீ குடிக்கலன்னா கை கால்லாம் ஆட்டம் குத்துரும். அவள் தான் சங்கு தான் ஓதணும் எங்களுக்கு. எல்லாம் காலையில எழுந்து வேலைக்கு போயிட்டு இருக்காங்க. நாங்கள் ஊசுக்கு போயிட்டு இருக்கோம். ஏன்னா நாங்கள் இந்த ஒரு மாதம் மட்டும் தான் ஃப்ரீயாக இருப்போம். இந்த ஒரு மாதம் தான் நாங்கள் யூஸ் பண்ணிக்க முடியும். அதுக்கப்புறம் நாங்கள் பிஸி ஆகிடுவோம். அடுத்தது ஈவெண்ட்லாம் இருக்கு கைஸ். அவுட்டோரு ஃபர்ஸ்ட் என்ன ஒர்க் பண்ணுறோம் நீ எதுவுமே உங்ககிட்ட சொல்லலை. சொல்கிறோம் போக போக சொல்கிறோம்.